வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தேர்தல் கூட்டணி விஜய் அறிவித்தார், அரசியலில் பெரும் திருப்பம். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் கள நிலவரங்களும் அரசியல் சூழல்களும் என்ன மாதிரியான மாறுதல்களையும் மாற்றங்களையும் செய்து கொண்டிருக்கிறது என்றால், தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுடைய அந்த கூட்டணி கணக்குகளான முடிவுகள் அரசியல் வட்டாரத்தில் பூதாகாரமாக பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதாவது என்னவென்றால், தற்பொழுது அதிமுக தாவேகாவுடனான கூட்டணி என்பது இணையப்போகிறது, இணையக்கூடிய சூழலும் காலமும் நெருங்கி விட்டது, கனிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தற்பொழுது இதற்கு அதிமுக மற்றும் தாவேகா தரப்பில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தகவலும் மறுப்பும் தெரிவிக்காமல் இருந்தார்கள். அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமியும் ஒரு சில மறுப்பு தெரிவிப்பது போல் இணைப்பை காமித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா, தற்பொழுது தாவேக்கோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலை, ஆனால் இந்த கூட்டணியில் பல கட்சிகள் இணையலாம் அப்படின்ற மாதிரி சூசகமாக பதில் சொல்லி அப்படியே போயிட்டார். விஜய் அவர்கள் கூட பார்த்திங்கன்னா நேற்று ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் கலந்துட்டு அவர் ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறார். அதாவது என்னென்னா, தற்பொழுது பார்த்திங்கன்னா இப்தார் நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா பேசிய விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்டிஏ தாவேக்கா இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக சொல்லக்கூடிய தகவல் முற்றிலும் பார்த்திங்கன்னா வதந்தியே அப்படின்னு சொல்லியிருந்தார். மேலும் நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த டீம் இந்த டீம் சொல்லுவாங்க, நாங்கள் மக்கள் டீம் தான் என்றைக்குமே அப்படின்றத விஜய் அவர்கள் கூறி, மேலும் தனது மதச்சார்பற்ற கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்றதையும் விஜய் உறுதிப்பட பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் சொல்லியிருக்காரு. இதனால் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில கூட்டணி முடிவிலும் அரசியல் முடிவிலும் பல தெளிவுகளையும் ஒரு சில முடிவை கையாளக்கூடிய இடங்கள்லேயும் பார்த்திங்கன்னா அவர் இருந்துகிட்ருக்காரு. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவருடைய மாற்று ரீதியிலான பயணம் என்பது தமிழகத்தில் பெரும்பான்மையாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது. பார்க்கலாம் என்ன மாதிரியான கள நிலவரங்களும் சூழல்களும் பார்த்திங்கன்னா நடக்க போகிறது. ஏனென்றால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் எல்லாமே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக தான் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் கூட்டணியும் அப்படி அமைந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்றதான் விஜயுடையர்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில கருத்துக்களாகவும் இருக்கிறது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கப் போகிறதுன்றதை அரசியல் களம் தான் முடிவெடுக்கும். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.